பாஸ், நீங்க சொன்ன மாதிரி அத்தனை பேரையும் கடத்திட்டு வந்தாச்சு. ஒருத்தர மிஸ் ஆகலையே. இல்ல பாஸ், நீங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் தூக்கியாச்சு. அட பாவி, நீயா? இது நீயாவா? அப்ப கடத்தின இந்த அட்டைப்பூச்சி தலைன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஏற்கனவே நாங்க இவனதான் தேடிக்கிட்டு இருக்கோம். என்னதான் நடக்குதுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு நந்தா, பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. இதுக்கு முன்னவே நீ பண்ண பொறுக்கித்தனம், ரவுடித்தனம், இல்லீகல் பிசினஸ்னாலதான் இப்ப உன்னை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கோம். கையில மட்டும் மாட்டிருந்த கண்டிப்பா உன் வாழ்நாள் முழுக்க ஜெயில விட்டு வெளியவே வந்திருக்க முடியாது. அதெல்லாம் தாண்டி இப்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. மரியாதையா ஹேய், இதெல்லாம் கேட்டு நடுங்கி போற ஆளு நான் கிடையாது. மூச்சு வெளியே வந்துச்சு தொலைச்சிருவேன். நாங்க ஏற்கனவே தொலைஞ்சு போய் தானடா இங்க வந்திருக்கோம். இதுக்கும் மேற்பட்டு தொலைச்சா நாங்க எங்கடா போவோம்? யோ, லூஸ் மாதிரி எல்லாம் என்னமோ பேசிட்டு இருக்க கூடாது. எதுக்கு எங்களை கடத்தின? இங்க பாரு, என்னமோ கேவலமான எண்ணத்தோட தான் எங்களை கடத்திருப்பு. மரியாதை எங்களை விட்டு சொல்லிட்டேன். இல்லனா நீ பண்றதுக்கெல்லாம் மேல மேல இதுக்கும் நீ தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். அது என்னவோ தெரியலமா, இங்க இருக்கிறதுல யார் முகத்தை பார்த்தாலும் எனக்கு கோவம் தான் வருது, உன்னை தவிர. பொறுக்கி நாயே. பழகிருச்சு. என்ன இவ்வளவு கேவலமானவனா இருக்கான்? இத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, இவனால எதுவும் இவங்களுக்கு பிரச்சனை வந்துருமோ? நந்தா, உன்னை அடங்குன்ன பேசிட்டு இருக்கோம்ல, நடுவுல எப்படி கதர்ன? எல்லாருக்கும் எதுக்குடா இவன் நம்மள இங்க கடத்திட்டு வந்திருக்கானு மண்டை பிச்சுக்குது இல்ல? பழைய கணக்கெல்லாம் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் தீர்த்துக்க வேண்டாம். பழைய கணக்கெல்லாம் தீர்த்துக்க போறியா? இந்த அட்டைப்பூச்சி தலையும் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே கணக்கு பாடத்துல ஃபெயில போட்டிருக்கு. அதுக்கு பள்ளிக்கூடலடே போகணும். இப்படி 4 பிள்ளையோட கடத்திட்டு வந்து வச்சுக்கிட்டு கணக்கு தைக்கிறனா? சரியான கிறுக்கு மெண்டல் பயலா இருக்கானா? தெரிஞ்சுக்கணும்ல, உங்க அத்தனை பேரை கடத்தினதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. வேண்டா, உன்னை கடத்தினதுக்கு நான் காரணம் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா என்ன? உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? ஆனா நீ தான் கொஞ்சம் கூட என் மனசு புரிஞ்சுக்கவே இல்லை. எப்படி எல்லாம் ஏங்கி போனேன் தெரியுமா? நீ எல்லாம் தெரிஞ்சிடவே மாட்டல. சேச்சே, அந்த தப்ப மட்டும் நான் பண்ணிடவே மாட்டேன். உன் மேல ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக நான் எவ்வளவு பட்டிருக்கேன்டி. சும்மா விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சியா? கூட உட்கார்ந்துருக்காளே உன் தங்கச்சி, அவளை ஏன்டா கடத்தினு யோசிக்கிறியா? அவளை வாயில சொல்லிருக்கனே தவிர இது வரையில உன் குடும்பத்துல கைய வைக்கணும்னு எனக்கு யோசனை வந்ததே கிடையாது. ஆனா இவ்வளவு தூக்குனதுக்கு காரணம், அன்னைக்கு மண்டபத்துல கட்டையாலே அடிச்சு ஆளை கொல்ல பார்த்தாலே. என்ன தைரியம் இருக்குண்டி உனக்கெல்லாம்? வேற நீ பண்ற கேவலமான காரியத்துக்கு உன் கூட தொட போவாங்கன்னு நினைச்சியா? மரியாதை எங்களை விட்டு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த 2 பொண்ணுங்களை நீ கடத்தினதே தப்பு. மத்தவங்கள எதுக்குடா கடத்தின? உன்னை கத்தாதன்னு சொல்லியிருக்கேன். அந்த கடைசியில உட்கார்ந்துருக்காளே, அது அந்த போலீஸ்காரன் பொண்டாட்டி தானே? அவனை பழி வாங்கறதுக்காக தான் இவ்வளவு கடத்திருக்கேன். என்னது? திருசர் பழி வாங்குறதுக்கா? என்னடா உளறிட்டு இருக்க? ஆமா, அந்த மோர பழி வாங்கறதுக்காக தான் இவ்வளவு கடத்திருக்கேன். இப்பதான் தெரிஞ்சது அவனுக்கு இவ பொண்டாட்டின்னு. எனக்கு சாதகமா பண்றேன், எனக்கு சாதகமா பண்றேன்னு அவனுக்கு வேண்டிய விஷயம் எதுவும் நடக்கலன்னதும் கடைசியில இப்ப என்ன உள்ள தள்ளுறதுக்கே போலீஸ் அறைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கான். சும்மா விட்டுருவேனா நான்? அவன் சொல்லிதான் அந்த ராஜாவை நான் குத்தி போட்டேன். அவனுக்காக அவ்வளோ வேலை செஞ்சிருக்கேன். இப்ப அவன் நினைச்சது எதுவும் நடக்கலன்னு என்ன உள்ள தள்ளலான்னு வேலை பார்த்துட்டு இருக்கான் அவன். அப்புறம் போலீஸ் அம்மாவை கடத்தினது ஏன் தெரியுமா? அப்பதானே உங்க டிபார்ட்மெண்ட் ஆளுங்க என்னவும் கிறுக்குத்தனமா யோசிக்காம நான் சொல்ற மாதிரி என் வழிக்கு நடப்பானுங்க. நல்லா தெரியும். உங்க அத்தனை பேத்தையும் இங்க இருந்து நாடு கடத்த போறேன். அத்தனை பேருக்கும் சொல்லி முடிச்சுட்டா இவன் என்னதுக்கு கடத்தினான்னு காரணத்தை சொல்லலையே. இங்க இருந்து நான் தப்பிச்சு வெளிநாடு போறது வரையிலும் ஒரு ஆளால கூட இங்க இருந்து வெளியே தப்பிச்சு போகவே முடியாது.
மாமா நீ என்னத்துக்கு மாமா இப்ப உடஞ்சு போய் நின்னுகிட்டு இருக்க? அதான் சகல போயிருக்காருல்ல மாமா, பிள்ளைங்களை பார்த்து கூட்டிட்டு வந்துருவாரு. நாங்களாம் இருக்கோம்ல, விட்டுருவா செய்வோம். என்னத்துக்கு நீ பாட்டுக்கு உன் பாட்டுல இருமாமா, பிள்ளைங்க வீடு வந்து சேரும். ஆமையா குணசேகரா, ஒன்னும் வருத்தப்படாத, பிள்ளைங்களை நல்லபடியா தேடி கூட்டிட்டு வந்துடலாம். போன ஜென்மத்துல என்னன்னு பாவம் பண்ணி தொலைச்சனோ தெரியல, அது இந்த ஜென்மத்துக்கு இப்படி போட்டு என்ன படுத்தி எடுக்குது. தலைவா, என்னதுடா? ரொம்ப முக்கியமான விஷயம் தலைவா, கொஞ்சம் வெளியே வாயேன். என்னதுடா இருக்க நேரம் புரியாம? போட போட. ஐயோ தலைவா, ரொம்பவே முக்கியமான விஷயம் தலைவா, கொஞ்சம் வெளியே வா தலைவா. என்னதுடா விஷயம்? அங்க அவ்வளவு அம்பளி தும்பளி நடந்துகிட்டு இருக்கு. தலைவா, என்ன விஷயம் தெரியுமா உனக்கு? ரொம்பவே முக்கியமான விஷயம் தலைவா. அதுதானடா அப்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னடா விஷயம்? தலைவா, உன் மாமன் பொண்ணு ரெண்டு காணா போச்சுன்னு தானே வீட்டுல இவ்வளவு பரபரப்பா இருக்கு. ஆனா அந்த பிள்ளைங்களை எந்த இடத்துல கடத்திட்டு போய் வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் தலைவா. தெரியுமா? ஆமாங்கறோம், நாங்க பார்த்தோம் தலைவா. உன் மாமன் பொண்ணு பெரிய பொண்ணு இருக்குல்ல வெண்பா, அந்த பிள்ளையை ஒரு வண்டியில கட்டாயப்படுத்தி ஏத்தும்போது நாங்க பார்த்தோம். பாத்தீங்களா? அதை என்ன உடனே என்கிட்ட அப்பவே சொல்லல? ஐயோ தலைவா, கடத்திட்டாங்கன்னு மொட்டையா வந்து சொன்னா எப்படி? அந்த பிள்ளையை எங்க கடத்தி கொண்டு போயிருக்காங்கன்னு நமக்கு தெரிய வேண்டாமா? அதான் நாங்க அந்த வண்டி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த பிள்ளையை எங்க கடத்திட்டு கொண்டு போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம் தலைவா. டேய் பொடினுங்களா, என்னடா சொல்றீங்க? அப்ப என் மாமன் பொண்ணோல கடத்தி கொண்டு போய் வச்சிருக்க இடம் எங்கன்னு தெரியுமா? அட ஆமாம் தலைவாங்க, அத கண்டுபிடிக்க தானே நாங்க போனோம். இதுக்கெல்லாம் நீ எங்களை பெருசா கவனிப்பேன்னு எங்களுக்கு தெரியும் தலைவா. இருந்தாலும் இப்போ உன் மாமன் பொண்ணை காப்பாத்துறது தானே முக்கியம். நீ போய் உன் மாமன்காரங்கிட்ட சொல்லு போ. ஆமாம் தலைவா, நீ போய் சொல்லு, அப்பதானே அவங்க பிள்ளைங்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவாங்க. அப்பதானே தலைவா நீங்களும் எங்களை பெருசா கவனிப்பீங்க. எம்பிட்டு பெரிய காரியத்தை பார்த்து கொடுத்துருக்கோம். டேய், உங்களை கவனிக்கிறதெல்லாம் ஒரு விஷயம் இல்லடா. ஆனா நான் இப்ப போய் என் மாமன் கிட்ட சொன்னா என் மாமன் என்ன பண்ணுவான்? அந்த போலீஸ்காரங்கிட்ட போய் நிப்பான். அந்த போலீஸ்காரனை பத்தி தான் நமக்கு நல்லா தெரியுமேடா. என் மாமன் குடும்பத்துக்கும் அவனுக்கும் சுத்தமா ஆகாது. பத்தாவதுக்கு அந்த பிள்ளையோட ராஜா எங்க தேடி சுத்திட்டு இருக்காருன்னு தெரியல. அவங்களெல்லாம் தொந்தரவு பண்ண வேண்டாம்டா. நீங்க அந்த பிள்ளைங்களை எங்க கடத்திட்டு போயிருக்காங்கன்னு தெரியும்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்த காட்டுங்க, நான் பாத்துக்கிறேன். என்னத்துக்கடா இப்படி மொழின்னு முழிக்கிறீங்க? இடத்த சொல்லுங்கடா. டேய் பொடியனுலா, இந்த முத்துப்பாண்டிய பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? நின்னாமல நடந்த காட்டாருடா. டேய், இப்ப இடத்த சொல்ல போறீங்களா இல்லையாடா? தலைவா, வேணாம் தலைவா. ஆமாம் தலைவா, கும்மி எடுத்துருவாங்க தலைவா. டேய் பொடியனுலா, இன்னைக்கு இந்த முத்துப்பாண்டி இடத்த பாக்கு தானே போறீங்க. எந்த இடம்னு கூட வந்து மட்டும் காட்டுங்க. ஐயோ, வீணா வம்ப விலை கொடுத்து வாங்கிக்கிட்டோம். இன்னைக்கு இந்த ஆள் சட்னி ஆக போறது இல்லாம நம்மளையும் சாம்பார் ஆக்க போறான். சோலி முடிஞ்சு. நான் வெளியே போயிட்டு வர்றது வரையில அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. நான் போற காரியம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து மொத்தமா இங்க இருந்து எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். நான் வர்றது வரைக்கும் பார்த்து பத்திரம், புரியுதா? புரியுது பாஸ், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க. கொஞ்சம் கூடவும் கண்ணை சந்தா ஏமாத்திட்டு கண்ணுல மண்ணை தூவிட்டு தப்பிச்சிருவாளுங்க. என்னையவே தலையில அடிச்சு கொல்ல பார்த்தவளுங்க பார்த்து. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் பாஸ், நீங்க போயிட்டு வாங்க. எல்லாம் எப்படி திருவிழால காண போன மாதிரி திருன்னு முழிக்குதுங்க பாரு. எந்த பிள்ளைங்களெல்லாம் கடத்தினதுக்காவது ஏதாவது காரணத்தை சொல்லி கடத்தினானுங்க. ஆனா நம்மள எதுக்கு கடத்தினானோனே தெரியாம கடத்தி வச்சிருக்கானோலே. எதுக்கு இப்படி கத்தி கூப்பாடு போட்டுட்டு இருக்க? வேண்டுதலுக்கா மாரியத்தா கோயிலுக்கு. ஏன்கா நீ வேற சும்மா கடுப்ப கலப்பிக்கிட்டு? இங்க இருந்து நம்ம தப்பிச்சே ஆகணும். இந்த நந்தா ரொம்பவே மோசமானவன். அவன் சொன்ன மாதிரி அவன் என்னத்தை வேணா பண்ணுவான். ஐயோ சோலி முடிஞ்சு.
ஏக்கா என்னக்கா சொல்றீங்க? கூட்டிட்டு போய் கண்ணு மூக்கு வாய் இந்த கிட்னி எல்லாம் திருடி விக்கிற கும்பலா இவன்? போலீஸ் அக்கா என்னை எப்படியாவது இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிருங்கக்கா, பயமா இருக்குக்கா. டேய் இது என்ன வீடா? அங்க எவன்டா கத்தி கூச்சல் போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கவன்? விளாண்டுகிட்டு இருக்கமா? ஒரு வாலிப பையன் உயிருக்கு போராடி கத்தி கதறிக்கிட்டு இருக்கான். விளாண்டுகிட்டாடா இருக்கோம். இங்க என்னடா பிளே கிரவுண்டாடா கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? ஏய், ஷூ. ஷூவா? பழைய காமெடி தான், இருந்தாலும் காலில் போட்டிருக்கேங்க்கா. கையை வேற கட்டி போட்டிருக்கானோ, கட்டி கூட தர முடியாது. ஒரே மெண்டல். இங்க பாருங்க, இப்படி கத்தி கூச்சல் போட்டு கத்துறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அந்த நந்தா இப்போதைக்கு இங்க இல்ல. இதுதான் நம்ம தப்பிக்கிறதுக்கான சரியான நேரம். இந்த நேரத்துல கொஞ்சமாவது பிரைனை யூஸ் பண்ணாதான் இங்க இருந்து தப்பிக்க முடியும். அது எங்கக்கா இருக்கு? இங்க பாரு, பொண்ணுங்க நாங்க 4 பேரும் எவ்வளவு தைரியமா இருக்கோம். நீ ஒரு பையன் இருந்துகிட்டு எப்படி புலம்பிட்டு இருக்கேன்னு பாரு. இங்க பாருங்க, இதுதான் நமக்கு சரியான நேரம் இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு. நாம மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியா இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். ஆமா ப்ளீஸ், நான் இங்க இருந்து போயே ஆகணும். என் குழந்தை வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. நானும் இங்க இருந்து போயே ஆகணும். என் குழந்தை, மாமா, குடும்பம்னு எல்லாரும் பாவம் பதறி போய் தேடிக்கிட்டு இருப்பாங்க. ஆமா நானும். உழுதோ மூக்கிலே குத்தி போடுவேன். ஏறெடுத்து பார்த்தது ஒரு குத்தமா? உடனே கண்ணுல இருந்து தண்ணி வந்துரும். ஆளை பாரு. சே, இந்த கார்த்திக்லாம் இது என்னன்னு பிடிச்சான்னு தெரியல. சரி சரி, இப்பதானே சொன்னேன். யாராவது ஒருத்தர் அவங்க கையில இருக்க கையில கஷ்டப்பட்டு அகுத்துட்டா கூட பரவாயில்ல. எல்லாரும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. ரேணு, ரேணு, மாமா ரேணு வீட்ல இல்லையா? ரேணுவை கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. எங்கடா வந்த? இருக்கோமா இல்ல மொத்தமா செத்துட்டோமான்னு பாக்க வந்தியா? மாமா, யாருக்கு யாரா மாமா? மாமா என்ன மாமா ஆச்சு? ஏன் மாமா ஏன் மேல கோவப்படுறீங்க? நிறுத்துடா. என் குடும்பம் காணா போனதுக்கு ஒரு வகையில நீயும் தாண்டா காரணம். ஒன்னும் தெரியாத என் பொண்ணு மனசுல என்னென்னத்தையோ சொல்லி ஆசையை வளர்த்து விட்டு. மாமா இப்ப அது இல்ல மாமா பிரச்சனை. ரேணுவை கடத்திட்டு போயிருக்காங்க மாமா. எதிரா பிரச்சனை இல்ல. ஆம புகுந்த வீடு மாதிரி நீ என்னைக்கு என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அன்னைக்கே என் குடும்பம் குட்டி செவர போயிருச்சு. மாமா இல்ல மாமா. நிறுத்துடா. மாமா மாமானே இப்படி உரிமை கொண்டாடுறது நிறுத்துடா. வந்துட்டான் மாமாவா மாமா. யாருக்கு யாருடா மாமா? நீ என்ன என் பொண்டாட்டி கூட பிறந்தியா இல்ல என் அக்காளுக்கு பிறந்தியா? மாமாவா மாமா உரிமை கொண்டாடிக்கிட்டு யாரும் இல்லாத நாயே. நீ மட்டும் என் குடும்பத்துக்குள்ள புகுறாம இருந்திருந்தனா அன்னைக்கே என் பிள்ளைய அந்த போலீஸ்காரனுக்கு கட்டி வச்சிருந்திருப்பேன். இதோ இன்னைக்கு இந்த என் பிள்ளைங்க காணாம போற நிலைமை வந்திருக்காது. இப்படி 2 பிள்ளையும் எவன் கடத்திட்டு போனான்னு தெரியாம பறி கொடுத்துட்டு நிக்கிறேன்னுடா. நான் என்ன மாமா தப்பு பண்ணேன்? என் மேல என்ன தப்பு இருக்கு? அந்த போலீஸ்காரன் நல்லவனே இல்ல மாமா. அவனுக்கு ஏற்கனவே 2 கல்யாணம் ஆகியிருக்கு மாமா. பாவம் அந்த பொண்ணுங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாங்க. இதுல உங்க பொண்ணு கொண்டு போய் அவனுக்கு கொடுக்குறேன்றீங்களே மாமா. எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிக்கும். உங்க பொண்ணுக்கும் என்ன தானே மாமா பிடிச்சிருக்கு. வேற எந்த விதத்துல நான் குறைஞ்சு போயிட்டேன் அவனை விட? எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டியா? எந்த விதத்திலுமே நீ என் குடும்பத்துக்கு மருமகனா வர்றதுக்கு உனக்கு சுத்தமா தகுதி கிடையாதுடா. உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருது. அன்னைக்கு சம்மதப்பட்டு உன்னை என் வீட்டு மருமகனா ஏத்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு நினைச்சியா? குடும்பமான அவ்வளவும் காத்துல பறந்துருச்சு. என் மகதான் கல்யாணத்தை நிறுத்திட்டு உன் கூட ஓடி வந்துட்டாலே. ஊரு சனா அவ்வளவும் பாக்குற மாதிரி என் மானமே போயிருச்சு. வேற என்ன செய்ய வழி இல்லாம பல்ல கடிச்சுக்கிட்டு தாண்டா அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இல்லன்னா உன்ன மாதிரி எங்கேயோ திரியிற நாயெல்லாம் என் வீட்டுக்கு மருமகனா கொண்டு வருவேனாடா நானு. இன்னும் எத்தனை நாளைக்கு என்ன இதையே வச்சு குத்தி காட்ட போறீங்க? நான் ஒன்னும் பிறக்கும் போதே அப்பா அம்மா சொந்த பந்தம்னு யாரும் இல்லாம வானத்துல இருந்து பூமியில விழுந்துடலையே. நானுமே ஒரு அம்மா வயிற்றுல தானே பிறந்திருப்பேன். எல்லா குழந்தையும் எப்படி ஒருத்தவங்க 10 மாசம் சுமந்து பெத்து எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தானே என்னையும் எங்க அம்மா சுமந்து பெத்து எடுத்திருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி அந்த கடவுள் தலையில வச்சு எழுதுறான். எனக்கு ஏதோ ஒரு விதி என் வாழ்க்கையில விளையாடி இருக்கு. அதுக்கு நான் என்ன மாமா பண்ணுவேன்? வார்த்தைக்கு வார்த்தை இப்படி யாரும் இல்லாதவன்னு ஒருத்த மனசை உடைக்கிறதுல உங்களுக்கு என்ன மாமா கிடைச்சிட போகுது? எனக்கும் அப்பா அம்மா சொந்த பந்தம்னு பெரிய குடும்பமாலாம் இருக்கணும்னு ஆசை இருக்கும் தானே. ஆனா எனக்கு அம்மா இல்ல மாமா. நான் என்ன பண்ணுவேன்?
அது ஏன் தப்பா? எப்ப பாரு யாரும் இல்லாதவன் என் பொண்ணு எப்படி உனக்கு கொடுக்கறதுன்னு பேசுறீங்களே மாமா. அப்படிதானே உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளைய பாத்தீங்க அந்த போலீஸ்காரனை? அவன் என்ன நல்லவனா? இல்லையே. அவனுக்கு உங்க பொண்ணு கொடுத்துருந்தீங்கன்னா உங்க பொண்ணு வாழ்க்கை தான் பாழா போயிருக்கும். குடும்பமா வாழறவன் தான் உங்க கண்ணுக்கெல்லாம் பெரிய ஆளா தெரியலனா? என்ன மாதிரியான பசங்கள் எல்லாம் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அடிபட்டு வளர்ந்துருக்கும் தெரியுமா? மத்த குழந்தைங்களுக்கு எல்லாமும் அப்பா அம்மா பின்னாடி இருந்து அந்த குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ அதை தானா செய்வாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லையே. அந்த சின்ன வயசுலயே மத்தவங்கள மாதிரி எல்லாம் நமக்கு பார்த்து பண்றதுக்கு யாரும் ஆள் இல்ல. எனக்கு என்ன வேணும், எனக்காக என்ன பண்ணிக்கணும்ன்றது நான் ஒரு ஆள் தான் ஓடணும். அதே மாதிரி எனக்கு சுத்தி இருக்கவங்களுக்காகவும் நான் ஓடணும். அப்படி அந்த வயசுலயே அடிபட்டு பக்குவப்பட்டு தானே வளர்ந்து வந்திருக்கேன். எவ்வளோ விஷயத்த பார்த்திருப்பேன். நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு விஷயத்தை தாண்டி, இந்த ஒரு விஷயத்த தான் நீங்க என்கிட்ட குறைய பாக்குறத தாண்டி என்கிட்ட சின்னதாவது ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கா? இல்ல தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி ஊதாரித்தனமாவா சுத்திக்கிட்டு இருக்கேன்? என் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத்தனையும் பார்த்து பண்ணி வச்சிருக்கேன். உங்க பொண்ணை நீங்க வளர்த்ததை விட 100 மடங்கு என்னால அவ்வளவு சந்தோஷமா பாத்துக்க முடியும். என்னடா இந்த மாதிரி உருக்கமா பேசி நாடகம் போட்டுனா நாங்க அப்படி ஏமாந்து போயிருவோமா? ஆமாண்டா, இப்ப சொல்றேன், உனக்குன்னு யாரும் இல்லாததுதானே எனக்கு பிரச்சனையே. ஏன் பொண்ணுங்க நல்ல வசதிய 4 சொந்த பந்தம் இருக்கிற இடத்துல வாழ்ந்தாதான் எனக்கு கௌரவம். அது கௌரவம் இல்லைங்க, உங்க வரட்டு பிடிவாதம். என்னடா சொன்ன? வாசல தாண்டி வெளியே போட நாயே. மாமா ஒரு நிமிஷம் இருங்க மாமா. யாருக்கு யாருடா மாமா? வெளியே போடா. என்ன நடக்குது? இந்த குணசேகரன் வீட்டுல இப்ப 4க்கு 1 நாள்ல நடக்குது. தினந்தோறும் சண்டை தான் நடக்குது. மாமா இருங்க மாமா. மாமா போடா. மாமா ஏன் மாமா நான் இவ்வளவு சொல்லியும் புரிஞ்சுக்காம நடந்துக்கிறீங்க? இந்த நேரம் இது சண்டை போட வேண்டிய நேரமா மாமா இது? வாங்க மாமா, நம்மள ஒன்னா இருந்தாதான் அவங்கள தேடி கண்டுபிடிக்க முடியும். சரி நிறுத்தே. உன்னை இங்க எவன்டா தேடினா? எங்க பிள்ளைங்களை எப்படி தேடி கண்டுபிடிக்கணுமோ அதை நாங்க பாத்துக்கிறோம். நீ உன் வேலையை பாத்துக்கிட்டு இதோட கிளம்பிட்டா உனக்கு நல்லது. இனி என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு அது நீ என் வீட்டு பக்கம் வந்த ஏன் குணசேகரா, என்ன இது இந்த நேரம் பார்த்து ரோட்ல நிக்க வச்சு சண்டை போட்டுக்கிட்டு? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? இப்ப சொல்றேன்டா, என்ன நேரமோ நீ எப்ப என் பொண்ணை காதலிக்கிறேன்னு என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அதோட என் குடும்பம் குட்டி செவரா போயிருச்சு. மாமா சரி நிறுத்து. என் பொண்ணே நீ உனக்கு இல்லைங்கிற இதுல என்னடா மாமா மாமான்னு வேற உரிமை கொண்டாடிக்கிட்டு? என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தாலும் சரி, உனக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன்னு மட்டும் கனவுல கூட காணாத. என் குணசேகரா வா, விடுங்க வான்னு விடுங்க மாமா. நீ உன் பிள்ளைய அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னதுனாலதானே அந்த பையன் இன்னைக்கு வீட்டு தேடி வந்து நிக்கிறான். நீ என்னமோ அவங்கிட்ட ஏறி வாரி கூட்டிட்டு நிக்கிற. இப்ப சொல்றேன் மாமா, இனி என் பொண்ணு அந்த பையலுக்கு கிடையாது. அந்த ஒண்ணு இல்லாத பையலுக்கு, யார் இல்லாத பையலுக்கு என் பொண்ணை கொடுக்க முடியாது. குணசேகரா பேசாம வா. இது என்ன இந்த குடும்பத்துல ஒரு கதையா இருக்கு? அவங்களா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவங்க பொண்ணுங்களுக்கு ஒரு மாப்பிள்ளையே பார்க்க வேண்டியது. வேற கொஞ்ச நாள் சென்னா அந்த மாப்பிள்ளையே தட்டி விட்டுட்டு வேண்டான்னு நிக்கிறாங்க. கல்யாணத்தை ஏற்பாடு வரைக்கும் போயே அந்த கல்யாணம் நின்னு போய் தான் அந்த பொண்ணு இந்த பையன் கூட ஓடி போச்சு. இப்ப இந்த ஆள் இருந்துகிட்டு இந்த பையனையும் வேணாங்கிறாரு. மழை வருது, வீட்டை பார்த்து போவோம் வா. யாரோ எப்படியோ போறாங்க, நமக்கு என்ன? டேய் பாத்தியா, என் கப்பல் தான் பெருசா இருக்கு. இல்ல என் கப்பல் தான் பெருசா இருக்கு. உங்க 2 பேர் கப்பலும் நல்லாவே இல்ல. என் கப்பல் தான் நல்லா இருக்கு. இல்ல என் கப்பல் தான் நல்லா இருக்கு. என் கப்பல் தான் இல்ல, என்னோட கப்பல் தான் நல்லா இருக்கு. நாம 3 பேரும் தண்ணியில விடுவோம்ல கப்பல, அப்ப என்னோட கப்பல் தான் ஜெயிக்கும். என் கப்பல் தான் ஜெயிக்கும். நான் தண்ணியில விட போறேன். போ போ, வேகமா போ. என் கப்பல் தான் போகும். இல்ல என் கப்பல் தான் போகும். ஏன் யார் கப்பலுமே போக மாட்டீங்க? அதானே, ஒருவேளை தண்ணி சரியில்லையோ? இல்ல பேப்பர் தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். யாரு கப்பல் இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போய் சேருதோ அவங்க கப்பல் தான் ஜெயிச்சுது. அப்பனா என் கப்பல் தான் ஜெயிக்கும். ஏன்னா என் கப்பல் மட்டும்தான் நல்லா இருக்கு. உங்க 2 பேர் கப்பலும் தண்ணியில மூழ்கிற போது. மக்கப்படையோலா என்ன தாத்தா? வானம் மின்னுது, மழை அடிச்சு ஊத்துற மாதிரி இருக்கு. இங்க ஏறி குளத்துக்கிட்ட நின்னு என்னடே பண்றீங்க? உங்களை பெத்ததோலாம் எங்கடே போய் தொலைஞ்சது? இப்படி புள்ளையோல ஆத்தங்கரையில ஆட்டம் போட விட்டுக்கிட்டு வீட்டுக்கு போ. நாங்க கப்பலோட வந்தோம் தாத்தா. நல்ல மழை பெய்யுது பாத்தீங்களா? அதான் இந்த தண்ணில கப்பலோட வந்தோம். நிக்கிற தண்ணில கப்பலை விட்டா எப்படி போவோம்?
அதெல்லாம் போவாது, வீட்டுக்கு போங்க. ஏன் போவாது? அது நல்ல காத்தடிக்கிற திசைய பார்த்துதான் கப்பல் நகரும். இப்ப காத்தும் காணும் ஒண்ணும் காணும்ல. அப்ப காத்தடிச்சா எங்க கப்பல் இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகுமா? அது காத்தடிக்கிற வலுவை பொறுத்தும் அந்த கப்பல் இருக்க நிலைய பொறுத்தோம். அப்ப இப்ப ஏன் காத்தடிக்க மாட்டீங்க? அது நேரத்தை பொறுத்து. எந்த நேரத்துல என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும். எந்த நேரத்துல காத்தடிச்சு அந்த கப்பல் கரைய சேரணும்னு இருக்கோ அப்பதான் சேரும். போ வீட்டுக்கு. நான் என்னடா தப்பு பண்ணேன்? இப்படி எல்லாரும் ஆளுக்கு மாத்தி குத்தும் போது என்னால எப்படிடா தாங்கிக்க முடியும்? என்ன பெத்தவங்க தான் உயிரோட இல்லைன்னா சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு ஆளு கூடவா இருந்துட மாட்டாங்க. நான் எங்கனடா போய் தேடி கண்டுபிடிப்பேன்?